இடைத்தேர்தல் நடைபெற உள்ள ஆர்கே நகர் தொகுதியிலும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. தண்ணீர் தட்டுப்பாடு சென்னையையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். குறிப்பா வட சென்னையில பொதுவாகவே ஆண்டு முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும். இடைத்தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற ஆர்கே நகர் பகுதியில் நிலவுகின்ற தண்ணீர் தட்டுப்பாடும் அது சார்ந்த பிரச்சனைகளையும் இப்போது பார்ப்போம். இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி. வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளர்களிடம் முன்வைக்க கோரிக்கை பட்டியலோடு காத்திருக்கின்றனர் இத்தொகுதி மக்கள். இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருப்பது குடிநீர் தட்டுப்பாடு. தண்ணி சரியா கிடைக்க மாட்டுது. எங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி வந்தாலும் நாத்து அடிக்குது, காவா நாத்து அடிக்குது. தண்ணி இங்க எங்க தெருவில் தண்ணி சுத்தமா வர்றது கிடையாது. நாங்க குடத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாலாம் போய் தண்ணி தூக்கிட்டு டேங்கி வருது. ஒரு நாளைக்கு வருது, ஒன்று டு ஒரு நாள் வருது, இல்லை 2 நாள் கழிச்சு வருது. தண்ணி பிரச்சனை பயங்கரமா. ஏன்னா எங்களுக்கு 24 வீட்டுக்கும் தண்ணி தேவை. 24 வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு 4 குடம் தான் கிடைக்குது. அப்படி இருந்தா நாங்க எப்படி குடும்பத்தை பக்கத்து அந்த தண்ணி பத்துமா? எங்களுக்கு போர் பம்பு தண்ணியும் கிடையாது. நிலத்திற்கடியில் பதிக்கப்பட்டிருக்கும் எண்ணெய் குழாய்களில் ஏற்படும் கசிவு நிலத்தடி நீரை பாதித்துள்ளது என்றால், குடிநீர் வாரிய குழாய்களிலோ சாக்கடை நீர் கலந்து வருகிறது என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. குடிக்கிறதுக்கு அது முடியாது, எதுக்குமே முடியாது அந்த தண்ணி. அப்புறம் ஒரு 11 மணி மேல் கொண்டுதான் கொஞ்சமா தெளிவா அப்போ கூட காவநாத்தம், ஒரே காவநாத்தம், எதுக்கு முடியாது. டேங்கர் லாரிகள் மூலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தற்போது ஆனால் அது தங்களின் தேவைக்கு போதுமானதாக இல்லை என்கின்றனர் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை குடிநீர் விநியோகம் என்பது இந்த தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சிவாவோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.